இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி கேலண்டரை பார்த்து டவுட்டுக்கு பஞ்சாங்க குறிப்பையும் பார்த்துட்டேன். நல்ல நாளா தான் அதுல போட்டிருக்க அத்தை. வளர்ப்பிறையாவும் இருக்கு. இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடலாம் அத்தை. அப்புறம் என்னமா நாச்சியா, நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? ஆ ஆமா, அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா ஆரம்பிக்கட்டும். மீனாட்சி, மத்த ஏற்பாடெல்லாம் நீ பண்ணு. சரிங்க அத்தை. அப்பா, நீங்களும் இன்னைக்கு இங்கதான் இருக்கணும். சடங்குக்கான வேலைலாம் இருக்கு. மைத்திலி என் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நீங்க காலையில கிளம்பி ஊருக்கு போய்க்கலாம். இங்க பாருங்க, இப்பவே டைம் ஆயிடுச்சு. என்னங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு சாமி கும்பிடும்போது நாமளும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாங்க. சரி ஜானகி, நாம நம்ம கடமையை முடிச்சுட்டே போலாம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இல்ல, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, சிச்சுவேஷன் அந்த மாதிரி. டேய், நான் திரும்ப கூப்பிடுறேன். பை. வாங்க மாமா. நான் தொல்லை கொடுத்துட்டேனா தம்பி? அப்படிலாம் எதுவும் இல்லை, ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உள்ள வாங்க. ம். சொல்லுங்க மாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஐயோ மாமா, என்னாச்சு? வேற எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல தம்பி. என்ன மாமா நீங்க, எனக்கு எதுக்கு நன்றிலாம்? இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என் பொண்ணை நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை தம்பி. நீங்க நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தை செல்லாத கல்யாணம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு இடத்துல கூட நீங்க யோசிக்கல. உங்க கையால கட்டின தாலிக்கு உண்மையா இருக்கணும்னு யோசிச்சு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்து கடைசி வரைக்கும் உறுதியா நின்னீங்க பாருங்க. உங்க மனசு எல்லாருக்கும் வராது தம்பி. எனக்கும் தீபாக்கும் நடந்த கல்யாணத்துல தீபா எப்படி மனமேடைக்கு வந்தாங்கன்னு புரியாம நான் ஷாக் ஆகி நின்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அதே சமயத்துல நான் ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். தீபா இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா நான் அப்படி பொறுமையா இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. தீபா மேல எனக்கு ஏற்கனவே நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. அவங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நம்பினேன். என்னை காப்பாத்தினவங்கள நான் காப்பாற்றணும்னு நினைச்சுதான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நான் முடிவு பண்ணேன். ஆக்சுவலா அந்த டைம்ல எனக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு. நான் எப்படி யோசிச்சேன்னு நல்லா தெளிவா சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. நட்சத்திர தப்பான பொண்ணுன்னு தீபா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நட்சத்திர புத்திசாலித்தனமா தப்பிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. என்னால் அப்போ கன்ஃபார்மும் பண்ணிக்க முடியல. அதே சமயம் அது எனக்கு உறுத்தலாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. அதனால தான் நான் கல்யாணத்துக்கே ரெடியானேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் தாலி கட்டினது தீபாக்கு தான் தெரிஞ்சப்போ ஒருவேளை நட்சத்திரா கிட்ட இருந்து என்னை காப்பாற்றணும்னு நினைச்சுதான் தீபா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அம்மா தீபா பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு உறுதியா நம்புறாங்க. அதனால தீபாக்கு வீட்டில் நிறைய நெருக்கடியும் வந்துச்சு. தீபா அதெல்லாம் அவங்க பொறுமையான குணத்தால சகிச்சுட்டு வந்துட்டாங்க. அதையெல்லாம் பார்த்து தீபா மேல எனக்கு நம்பிக்கை அதிகமாயிட்டு தான் இருந்துச்சு. எப்போ அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடிஞ்சதோ அப்பவே தீபா மேல எனக்கு இருந்த நம்பிக்கை, நல்ல அபிப்பிராயம் எல்லாமே வேற ஒண்ணா மாற ஆரம்பிச்சது. ஸோ எனக்கும் தீபாக்கும் நடுவில்
இவ்வளோ விஷயங்கள் இயல்பாகவே நடந்துச்சு. அதனால நான் கழுத்தில் தாலி கட்டினதுக்காக மட்டும்தான் நான் தீபாவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். தீபாவை எனக்கு பிடிக்குன்றதையும் நான் ஒத்துக்கணும். என் அப்பா சொன்னார்ல, காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு. நான் எங்கள் விஷயத்தையும் அப்படி தான் பார்க்குறேன். உங்க மேல இருந்த மதிப்பு மரியாதையும் இன்னும் கூடுதலா இருக்கு தம்பி. தங்கமான மனசுன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் அதுக்கான உதாரண மனுஷனை பார்க்கிறேன். நீங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. நீங்க இப்படி பேசுறத கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல தம்பி, நான் உண்மையை தான் சொல்றேன். இப்படி வெளிப்படையா மனசுல இருந்து பேசுற ஆளுகளை இந்த காலத்துல பார்க்கிறது அபூர்வம் தம்பி. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. எனக்கு இனிமே அவளை பத்திய கவலையே வராது, வரவே வராது. அவ நல்லா இருப்பா. அவளை நீங்க நல்லா பாத்துக்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். என் மாப்பிள்ளைய தங்கமா பாத்துக்கன்னு என் பொண்ணுகிட்ட தான் சொல்லுவேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்து அழுதுருவேன் தம்பி. நான் வர்றேன். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏங்க, நம்ம இப்படி பார்த்து பார்த்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? ஏங்க இப்படி டவுட்டாவே கேக்குறீங்க? இல்ல, ஸ்பெஷலா ஆர்டர் பண்ண சில மாதிரி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம்ல. அடேங்கப்பா, நினைப்புதான். இத்தனை நாள் உங்க குழந்தை தள்ளி வச்சே சும்மா ஓரக்கண்ல மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த தடவையாவது உங்க குழந்தை பாஸ் பண்ணிடுவாரா? ஏங்க ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. வெறும் ஹால் டிக்கெட் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸாமே வைக்காம ரிசல்ட் கேட்டா எப்படிங்க? இந்த வாட்டியும் ஹால் டிக்கெட்டோட எக்ஸாம் எப்படியாவது கேன்சல் பண்ண வழி இருக்கான்னு தானே நானும் பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் எல்லாமே கூடி வந்திருக்குல்ல, நிச்சயமா என் குழந்தை பாஸ் பண்ணிடுவாரு. அவரு மட்டும் பாஸ் ஆகாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. ஹலோ ஹலோ, உங்க வீட்டு பொண்ணுகிட்டயும் நீங்க கொஞ்சம் சொல்லி வைங்க. ஒரு கை தட்டினா மட்டும் மோசம் வராது. எங்க பொண்ணுக்கு நாங்க எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கோம். நீங்க தான் லேட்டு. ஓஹோ, சொல்லி வேற கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களா? ஏங்க, சொல்லி கொடுக்கறதுனா ஏதோ குழந்தையோட கைய பிடிச்சு ஸ்லேட்ல பழகுற மாதிரியா சொல்லி கொடுப்பாங்க? அப்படி இப்படி மேலோட்டமா சொல்லி பயந்துக்காதன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆமா ஆமா, தீபா அப்படியே பயந்துரு போறா. ஐயோ, ரொம்ப இழிக்காதீங்கடி, வாய் சுளுக்கிக்க போது. அதுவும் கரெக்ட் தான். இப்படி பம்மி பம்மி பயந்துட்டு இருக்கிறவங்க தான் 10வது மாசமே தொட்டில் கட்ட ஏற்பாடு பண்ணுவாங்களாம். இது தீபா கிட்ட நானே சொல்லிருக்கேன். கரெக்ட் தான். வா ஐஸ்வர்யா. அதானே, எங்கடா இன்னும் காணமேன்னு பார்த்தேன். வா ஐஸ்வர்யா. என்ன டெக்கரேஷன் நல்லா இருக்கா? நல்லதா இருக்கு. ஆனா என்ன, கஜினி முகமது படையெடுப்புக்கு அப்புறம் இத்தனை அட்டெம்ப்ட் நடக்கிறது கார்த்தி தீபாவோட ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு தான் போல. பார்க்கலாம், இந்த தடவையாவது உங்க கடின உழைப்புக்கு பலன் கிடைக்குதானே. அது எப்படி ஐஸ்வர்யா? வாயை திறந்தாலே உனக்கு நெகட்டிவா தான் பேச வருமா? வாயை திறக்கலனா மட்டும் உங்க ஓரவத்தி நிக்கிற இடத்துல அப்படியே பாசிட்டிவ் வைபு தாறு மாறா பிச்சுக்கும் பாருங்க. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? நீ பேசுறதை விடவா நான் பேசுறது ஓவரா இருக்கு? ஏன், கார்த்தி என்னோட குழந்தை. நான் அவரை பத்தி விளையாட்டா கமெண்ட் பண்ண கூடாதா? நீங்க எல்லாத்தையும் சீரியஸா எடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? நீ பேசுறது விளையாட்டுக்கு சொன்ன மாதிரியா இருக்கு. ஏன் இல்லையா?
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூட தான் ஹால் டிக்கெட் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தீங்க. அதே தான் நான் வேற மாதிரி சொன்னேன். நீங்க சொன்ன பாசிட்டிவ் நோட்டு, நான் சொன்ன நெகட்டிவா? நல்லா இருக்கே உங்க நியாயம். கேட்டிங்களா? மேடம் ரொம்ப முன்னாடியே வந்துட்டாங்க. இவ்ளோ நேரம் ஒட்டு கேட்டுட்டு நின்னுட்டு இருந்தாங்க போல. அத தெரிஞ்ச விஷயமாச்சே. என்ன மீனாட்சி அக்கா, யாருக்கோ சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க என்ன விட்டு கொடுப்பீங்களா? அவங்க யாரோலாம் இல்ல, தீபாவோட அண்ணி. அதனால நமக்கும் அண்ணி தான். நீங்க வேணா கண்டவங்களையும் உறவு கொண்டாடுங்க. எனக்கு தீபாவையே உறவா எடுத்துக்க முடியல. இதுல அவங்க அண்ணி வரைக்கும் போயிட்டீங்களா? ஹலோ ஹலோ ஐஸ்வர்யா மேடம், நீங்க தீபாவை உறவா ஏத்துக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம். கார்த்திக் தம்பி ஏத்துக்கிட்டாரு, தீபாவோட மாமியாரும் ஏத்துக்கிட்டாங்க, கூடவே மீனாட்சியும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. எங்களுக்கு இது தாராளமா போதும். நீங்க உங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ கண்ணாடி முன்னாடியோ இல்ல செவத்துக்கு முன்னாடியோ பண்ணி நீங்களே கை தட்டிக்கோங்க. ஏங்க, பாதாம் பிஸ்தா போட்டு பால் சூட காய்ச்சி வைக்க சொன்னே, காய்ச்சிட்டீங்களா? அதெல்லாம் ரெடியா இருக்கு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ரெட்டு தொட்டிலுக்கான ஆர்டர் கொடுக்க வேண்டியதுதான். ஏங்க, இவளுக்கு ஏங்க இப்படி சம்பந்தமே இல்லாம போக வருது? ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது டெலிவரி ஆனவளா இருப்பாளோ என்னமோ. இன்னைக்கு நீங்க செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கீங்க மீனாட்சி. அப்படியே உங்க குழந்தைனாரும் இப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கு தானே பாதாம் பிஸ்தாலாம் தூக்கலா போட்டு பால் காய்ச்சிருக்கோம். சரிங்க, நீங்க போய் கார்த்திக் தம்பி ரெடி ஆயிட்டாரான்னு பாருங்க. நான் போய் தீபாவை கூட்டிட்டு வரேன். சரிங்க. கார்த்தி, கார்த்தி, என்ன நீ? பசங்கள வேட்டி சட்டையில பார்த்தாலே சட்டுன்னு இப்படிதான் மாப்பிள்ளைக்களை ஒட்டிக்குதோ தெரியல. கார்த்தி, நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் தீபாவுக்காக உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க நீ. தீபாவை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு திரும்ப தீபா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா அதுக்கு நிச்சயமா தீபாவை பத்தின உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணமா இருக்க முடியும். அந்த புரிதலை தாண்டி நான் ஒன்னும் சொல்லிட போறது இல்ல. ஆனா ஒரு பொண்ணா தீபாவை நான் பாக்குற ஆங்கிள்னு ஒண்ணு இருக்குல்ல. அண்ணி, நீங்க இவ்ளோ யோசிச்சு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க தயங்காம என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல கார்த்தி, புகுந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கான மரியாதை அங்கீகாரம் எல்லாம் அவ கழுத்துல இருக்கிற தாலியால மட்டும் கிடைச்சிறது இல்ல. தாம்பத்திய வாழ்க்கையில அவளுக்கு புருஷன் கிட்ட கிடைக்கிற அங்கீகாரம் தான் அந்த வீட்டுல அவளுக்கான முழுமையான அங்கீகாரமா இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கும் தீபாக்கும் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடாகி நடக்காம போயிடுச்சு. இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அத்தையே தீபாவை ஏத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இந்த தடவை எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தீபாவுக்கான முழுமையான அங்கீகாரம் இந்த வீட்டுல கிடைக்கணும் கார்த்தி. புரியுதா நீ? நான் பாத்துக்கிறேன். சரி கார்த்தி, நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. சரி கார்த்தி, நான் வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. தீபா, இனி உனக்கு ஒரு குறையும் வராது. மாப்பிள்ளை தம்பி உன்னை எப்பவும் மனசார ஏத்துக்கிட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். சம்மந்தி அம்மா தான் இறங்கியே வரமாட்டேன்னு இருந்தாங்க. இப்ப அவங்களும் அவங்க பையனோட விருப்பம் தான் முக்கியம்னு சொல்லி இறங்கி வந்துட்டாங்க. என்னதான் மாப்பிள்ளை தம்பி சப்போர்ட்டா இருந்தாலும் ஒரு பொண்ணு வாழ போற இடத்துல ஒரு மாமியார் முகம் சுழிச்சுட்டே இருந்தாலும் மனசுல நிம்மதியே இல்லாம தான் போயிடும். ஆனா இப்போ உனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. ஆனா அதுக்காக உங்க மாமியார் ஒரேடியா மனசு மாறி தங்கத்தட்டுல தாங்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் எல்லார் வீட்லயுமே இருக்கிறது தான். நீ அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க கூடாது. இனிமே இதுதான் உன் வீடு.
நீ இந்த வீட்டுக்குள்ள இனி தயங்கி தயங்கிலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்டுல இருக்கு. அத புரிஞ்சு உன் கடமையை நீ சரியா செய்யணும். எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்றதால உன்னை திமிரா இருக்குன்னு சொல்றதா நினைச்சுக்காத. அம்மா, எனக்கு நல்லா புரியுதுமா. நீ சொல்லலைன்னா மட்டும் நான் திமிரா ஆயிருப்பேன்னு நினைக்கிறியா? தெரியும்டி, நீ அப்படிலாம் இருக்க மாட்ட. உனக்கு அப்படி இருக்கவும் வராது. ஆனா சுதாரிப்பா இருக்க வேண்டிய நேரத்துல சுதாரிப்பா இருந்துக்கணும். பேச வேண்டிய இடத்துல நீ பேசணும். அததான் நான் சொல்ல வரேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் என் பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டேன். நீ பயப்படாத. ஆமா, இவ பொருத்தி அங்க நீ வந்துருவேன்னு பயந்துதான் சொல்லிட்டு இருக்கேனா? எதா இருந்தாலும் இருந்து சாதிக்கணும்னு சொல்ல வரேன். அதுதான் புகுந்த வீட்டுக்கும் பெருமை, பிறந்த வீட்டுக்கும் பெருமையா இருக்கும். என்னத்த தீபாவுக்கு அட்வைஸா? அட்வைஸ்லாம் எதுவும் இல்ல. ஏதோ என் மனசுக்கு பட்டதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அண்ணி, அட்வைஸ் தான் பண்ணாங்க. பாத்தியா, என்ன பார்த்தாலே உங்க 2 பேருக்கும் கிண்டலா தான் தெரியுது. ஐயோ அம்மா, கோச்சுக்கிட்டியா? பாரு மைத்திலி, திரும்பவும் கிண்டல் பண்ற பாத்தியா? நான் என்ன சொன்னேன்? குடும்பம்னா கூடவும் இருக்கும், குறைச்சலும் இருக்கும். அனுசரிச்சு போக வேண்டிய இடத்துல அனுசரிச்சும் போகணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும்னு சொன்னேன். அவ்வளவுதான். இதுக்குதான் இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. தீபா, அத்தை என்ன சொல்றாங்கன்னா, வம்பு சண்டைக்கு போகாத, வர சண்டைய விடாதன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்படிதானே அத்தை? ஏய், நீ இவளுக்கு மேலடி. நான் அப்படியே அடி சொன்னேன். அப்படியே உங்களை என்ன சொல்றதுனே தெரியல. இனிமே நீங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல வாய் திறந்தா அப்புறம் என்னன்னு கேளுங்க. சரி தீபா, நீ ரெடி ஆயிட்டனா ரூமுக்கு போ. தீபா, நீ ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அத்தையை பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. ஆமா தீபா, அவங்க நீ வேணும்னு வந்ததாலதான் இன்னைக்கு உனக்கு ஒரு விடுவு கிடைச்சிருக்கு. மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறத விட அந்த மனசு சீக்கிரமா உனக்காக இறங்கி வருவாங்க. நீ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவங்க இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சரிங்க அண்ணி. அம்மா, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. தீபா கெட்டிக்காரி. அவளுக்கு இருந்த பெரிய குழப்பம் தீந்துருச்சு. இனிமே அவ எல்லாத்தையுமே சமாளிச்சுப்பா. நீங்க சந்தோஷமா இருங்க. அத்தை, என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்களே, ரூமுக்கு போலியா? இல்ல, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொல்லி அம்மா சொன்னாங்க. அதான் வீட்டுக்கு வந்ததுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன? நீ போ, டைம் ஆச்சுல்ல. ஏன் அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிற? அத்தை, திரும்ப நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். உங்களோட வார்த்தையை மீறக்கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேன். ஆனா சட்டுன்னு எல்லாமே மாறிடுச்சு. இப்ப கூட என்னால் நம்ப முடியல அத்தை. எல்லாம் நீங்க மனசு வச்சதுனால தான் நடந்திருக்கு. என்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அத்தை. என்னது? நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேனா? எப்போ? நான் அப்படி ஏதாவது உங்ககிட்ட சொன்னேனா? அத்தை,
இந்த பார், என் பையன் ஊரை விட்டு போறேன்னு முடிவு எடுத்ததுனால தான் உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும்னு முடிவு எடுத்தேன். எனக்கு என் பையனை பிரிஞ்சிருக்க முடியாது. அவனை இங்கே இருக்க வைக்கணும்னா அவன் என்கிட்ட சொல்லாம சொன்ன விஷயம் உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ன்றது தான். ஒரு அம்மாவா என் பையனோட விருப்பத்தை நான் இப்ப நிறைவேற்றி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். மத்தபடி நீ பண்ண விஷயத்தெல்லாம் என்னால மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. உன்னை என்னால மருமகளா ஏத்துக்கவும் முடியாது.